ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم எல்லாம் புகழும் ஏக அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய அருள்நிறை தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரவச் செய்த நல்லவர்கள் தாயிகள் தவா தாயிகள் இமாம்கள் இந்த புனிதமான ஜும்மாவுக்கு பயான் தொடங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய அருளை முழுவதுமாக அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீதும் வீடுகளிலே இருந்து பயானை செவிப்படுத்தி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவரமாக என்று எல்லாம் அல்லா இடத்திலே வேண்டியவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்காக பல வழிகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு நல்ல வழி, ஒரு கைத்தொழில், ஒரு பதவி, ஒரு வியாபாரம், இவற்றின் மூலமாக மனிதர்கள் பொருளீட்டி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வாழ்க்கை செலவுகளை நேரிடுகிறார்கள். ஆனால் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும், எவ்வளவுதான் கிடைத்தாலும் நிறைவிலே பார்த்தால் பல பேருக்கு மகிழ்ச்சி இல்லை, ஈட்டியது போதவில்லை, வருகிற வருமானம் பற்றவில்லை என்கின்ற குறை பரவலாக எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இது நமக்கு போதும் என்று நினைக்கக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், யார் யார் செய்யக்கூடிய விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறதோ அவர்கள் குறைவாக இருந்தாலும் அதிலே மன நிம்மதி அடைகிறார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்தாற் போல அமைத்துக் கொடுக்கிறார். சிலருக்கு எவ்வளவு வந்தாலும் பற்றவில்லை என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் அவர்களுக்கு இல்லை. ஆகவே
ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் பேச நினைப்பது பரக்கத் என்றால் என்ன, அது எப்படி கிடைக்கும், அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்வளத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். பரக்கத் என்றால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள், மறைமுகமாக அவன் நமக்கு செய்யக்கூடிய அபிவிருத்தி, மறைமுகமாக அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய சுபிக்ஷம். குறைந்த அளவு வருமானம், உணவு, நேரம் இருந்தாலும் அது மனிதனுக்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தந்து மன நிறைவையும் நிம்மதியையும் தந்து விடுவதே பரக்கத்தான். அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். சிலருக்கு ஒரு 10,000, 20,000, 30,000 சிறிய வருமானம் வரும், அவர்கள் மிக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வார். சிலருக்கு லட்சக்கணக்கிலே வந்தாலும் கூட அவர்களுக்கு மன நிம்மதி இருக்கிறார். ஆகவே பரக்கத் என்பது செல்வத்தினுடைய அளவை பொறுத்ததல்ல, அது அல்லாஹ்வுடைய அருளை பொறுத்தது, நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய நிறைவை பொறுத்தது. குறைவான செல்வம் இருந்தாலும் நிறைவான வாழ்வே அது பரக்கத் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். மிக தொடக்கமாக பரக்கத்தை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். உங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி நாம் தொடங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத், அதற்கு நமக்கு அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய கடமை அல்லாஹ்வுக்கு ஆகிவிடக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், திருமதியிலே பதிவான ஹதீஸாக இருக்கிறது, பிஸ்மி சொல்லி உண்ணாதவனுடைய உணவை, பிஸ்மி சொல்லி உண்ணாதவனுடைய உணவை அவன் சாப்பிடுவதில்லை, ஷைத்தான் உண்ணுகிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி, தொடக்கத்திலும் நிறைவிலும் பிஸ்மி சொல்லி முடிக்கக்கூடிய, பிஸ்மி சொல்லி தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலிலேயும் அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நேர்மை, உண்மை, நாணயம் இவைகள் இருந்தால் அல்லாஹ் அதிலே அந்த வியாபாரத்திலே குறைவான வியாபாரமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே அவருடைய அருளை செய்கிறான். தரத்தினுடைய உண்மையை சொல்லி விற்பது, அந்த பொருளிலே விற்கக்கூடிய பொருளிலே ஏதாவது குறை இருந்தால் அதை வாங்குவரிடத்திலே சொல்லி இந்த குறை இதில் இருக்கிறது, அதற்காக நான் கொஞ்சம் விலையை குறைத்து தருகிறேன் என்று சொல்லி விற்பது, இவைகளெல்லாம் நாம் அறியாமலேயே அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத்துக்கு ஒரு வழி வகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. புகாரில ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் 2079 பதிவாகி இருக்கிறது. விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கும் வரையிலே வியாபாரத்தை எப்போது வேண்டுமானாலும் முடித்துக் கொள்ள இருவருக்கும் உரிமை உண்டு. அவர்கள் இருவரும் செய்யும் வியாபாரத்தில் உண்மையை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே பரக்கத்து ஏற்படும். குறைகளை மறைத்து பொய் பேசி இருந்தால் எவ்வளவுதான் அதிகமான விலைக்கு விட்டு இருந்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது,
உண்மையிலேயே அதில் நிம்மதி இருக்காது, அதில் பரக்கத்து இருக்காது. சில பேர் போய் சத்தியம் சொல்லி கூட சில பொருட்களை விற்று விடுவார்கள். அவைகளெல்லாம் அவர்களுடைய பரக்கத்தினுடைய அந்த தன்மையில சேதாரத்தை தான் ஏற்படுமே தவிர நன்மையை ஏற்படுத்தி விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அகமதுல 1553 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலேயும் பதிவான ஹதீஸாக இருக்கிறது, அடுத்தவருடைய பொருளை அபகரிக்காமல் இருப்பது, அதன் மூலமாக பரக்கத்து ஏற்படுகிறது. யார் ஒருவரின் நிலத்திலே ஒரே ஒரு அங்குலத்தை அநீதியாக, தர்மத்துக்கு மாறாக, நீதிக்கு மாறாக எடுத்துக் கொள்கிறாரோ, மறுமையிலே 7 நிலங்களை அவருடைய கழுத்திலே கட்டி தொங்க விடப்படும். யார் பொய் சத்தியத்தின் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பறித்துக் கொள்கிறாரோ, அதிலே அவருக்கு எந்தவித அபிவிருத்தியும் ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரக்கத்தை அது பறிக்கிறது. ஓடி ஓடி உழைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடிய நிலைமை ஆகிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அருமையான ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதமுடைய மகன் எதை பார்த்தாலும் அது எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், இது எனக்கு 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 என்று பேராசை கொண்டு அழைக்கிறான். அவன் எனக்கு 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 என்று தேடுவதில் உண்மையிலேயே அவனுடையது, அவனுக்கு என்பது எது தெரியுமா? எனக்கு எனக்கு என்று அவன் தேடக்கூடியதில் உண்மையிலேயே அவனுக்கு சேரக்கூடியது எது தெரியுமா என்றால், அவன் உண்டு முடித்த உணவு, அவன் உடுத்தி கிழித்த ஆடை, அவன் செய்கின்ற தர்மம். இது 3ஐ தவிர வேறு எதுவும் அவனுடையது அல்ல. அவன் உண்டு முடித்த உணவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உணவு உங்களுக்கு முன்னாலே போட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நீங்கள் எடுத்து உண்டு நீங்கள் விழுங்குகிற வரையில அந்த உணவு உங்களுடையது அல்ல. அது உண்ட பிறகுதான், வயிற்றுக்குள்ளே இறங்கியதற்கு பிறகுதான் அது உங்களுடைய உணவு. அதுவரையில அந்த உணவு உங்களுடையது அல்ல. உங்களுக்கு எதிர்த்தால் போல இருக்கக்கூடிய உணவு கூட உங்களுடையது அல்ல. அதை நீங்கள் உண்டானால் அது உங்களுடையது. ஆகவே உண்டு குடித்த உணவு, உடுத்தி கிழித்த ஆடை, நீங்கள் செய்கின்ற தர்மம், இவை மட்டும்தான் உங்களுடையது. மற்றதெல்லாம் யாருக்குரியது என்று கேட்டால், நீங்கள் ஆசைப்பட்டு தேட 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 பல்வேறு வகையாக நீங்கள் அப்படி செய்து இப்படி செய்து சேர்ப்பது எல்லாம் யாருக்குரியது என்று சொன்னால் உங்கள் வாரிசுகளுக்குரியது. அது உங்களுக்குரியதல்ல, உங்களுக்குரியது இது உங்களுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையான பெரியவர்கள், அல்லாஹ் தரக்கூடியதில் திருப்தி அடைய வேண்டும். எது கிடைத்தாலும் அதில் அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நமக்கு இதுதான் என்கின்ற அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமை, அல்லாஹ் பொருளை கொடுத்து நம்மை சோதிக்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை அல்ஹம்துலில்லாஹ் என்று பொருத்திக் கொள்கிறாரோ, அப்படி பொருந்திருக்கிற அந்த பொருளிலே இருந்து அல்லாஹ் அவருக்கு ஏகப்பட்ட பரக்கத்துகளை செய்கிறார். யார் அல்லாஹ் தந்ததிலே பொருந்தவில்லையோ, இது பத்தாது என்று அழைகிறாரோ, அவருக்கு மன நிம்மதியும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தும் அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கிறது. அகமதிலே பதிவான ஹதீஸாக இது இருக்கிறது. அதே நேரத்தில் பிறரிடத்திலே கேட்டு வாங்குவது. ஒருவர் இருக்கிறார், வல்லனாக இருக்கிறார், அவரிடத்திலே போய் நாம் கேட்போம், தேவைக்கு கேட்போம், அவர் தருகிறார். அவர் தருகிறார் என்று சொன்னால் அவர் தான் தருகிறாரே என்று நம்முடைய தேவைக்கு மேல் மேலும் 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 அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பது. ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
எப்படியாக இருந்தது அது வழங்கினார் என்று சொன்னால், இன்னும் சரித்திர சான்றோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உடைய யுத்தத்துக்கு பிறகு 100 ஒட்டகங்கள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஹக்கீம் இப்னு ஹிஷாமுக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கப்பட்டது. 100 ஒட்டகங்கள் வழங்கிவிட்டார்களே என்று அவர்களிடத்தில் மீண்டும் கேட்டேன். அவர்கள் மீண்டும் வழங்கினார்கள். கேட்க கேட்க தருகிறாரே என்று இன்னும் கேட்டேன். மீண்டும் தந்தார்கள். ஆனால் 3வது தடவையும் வழங்கிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்கீமே, நிச்சயமாக இந்த செல்வம் இனிமையானதுதான். யாரிடத்திலிருந்தாவது செல்வம் உமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அது இனிமையானதுதான். ஆனால் யார் இதை போதும் என்று ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். அதிலே அவர்களுக்கு அருள் பலம் ஏற்படுகிறது. யார் பேராசை கொண்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று எடுக்கிறாரோ அதிலே அவருக்கு வளம் உண்டாகாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா? உதாரணம் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயிறு நிறைய உண்ட பிறகும் கூட அவன் வயிறு நிரம்பாதவன் போல ஆவான் என்று சொல்றார். நிறைய உண்டாகிவிட்டது, எவ்வளவு உண்ண முடியும்? அவ்வளவு உண்ட பிறகும் கூட அவருடைய வயிறு நிரம்பாவிட்டால், நிரம்பாத ஒரு மனநிலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் எவ்வளவு கிடைத்த பிறகு கூட அதிலே திருப்தி கொள்ளாத நிலைமை அல்லாஹ்வுடைய வரக்கத்தில் இருந்தார். அல்லாஹ் கொடுத்த பொருளிலே சோதனை செய்கிறார். யார் அல்லாஹ் கொடுத்த பொருளிலே திருப்தி கொள்கிறாரோ அவருக்கு பரக்கத்து இருக்கிறது. யார் திருப்தி கொள்ளவில்லையோ அதிலே அவருக்கு பரக்கத்து இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மனிதனுக்கு பரக்கத்து எந்த வகையிலே உண்டாகிறது என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். தர்மம் செய்தால் பரக்கத், தர்மம் செய்தால் பரக்கத். எப்படி? உங்களுக்கு நாம் தந்ததிலே இருந்து தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைக்க இறைக்க கிணற்றிலே நீர் ஊறுவதை போல தர்மம் கொடுக்க 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 பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் யாராவது உங்களிடம் வந்து ஏதாவது கேட்டால் ஷைத்தான் உங்கள் கண்களுக்கு வறுமையை காட்டுகிறான். உங்களிடத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே, நாம் வறுமைப்பட்டு விடுவோமே என்று ஷைத்தான் காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் பிறருக்கு உதவுவதிலே உங்களுக்கு வளத்தை காட்டுகிறான், பரக்கத்தை காட்டுகிறான். ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஜகாத் என்பதை நாம் எதோடு ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செல்வம் என்பது ஒரு பெரிய ஏரியாக வைத்துக் கொள்வோம். நிறைய நீர் நிரம்பிய ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில ஜகாத் என்பது நாம் வெட்டிவிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால் வழியாக இந்த தண்ணீர் ஒரு பக்கத்தில் வெளியாகி கொண்டே இருக்கிறது. எங்கெங்கே காய்ந்த பூமிகள் இருக்கிறதோ அவற்றை நனைத்து அதில் விவசாயத்தை செழிப்பதற்கு அந்த ஏரியிலே இருந்து தண்ணீர் லேசாக வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஜகாத். அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய ஏரியிலே இருந்து அல்லாஹ்வுடைய அருள்மழை, அல்லாஹ்வுடைய பரக்கத் பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஏரி நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த பக்கத்திலே தண்ணீர் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய விஷயமாக தர்மம் இருக்கிறது. அதைவிட ஒரு அருமையான உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பக்ராவிலே சொல்லி காட்டுகிறார். தர்மம் எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு அருள் தரக்கூடியது தெரியுமா? ஒரே ஒரு நெல்மணி, ஒரே ஒரு நெல்மணி, அந்த நெல்மணி நிலத்திலே விழுந்து விட்டால் அந்த நெல் மணியிலே இருந்து ஒரு கதிர் முளைக்கிறது. அந்த பயிரிலே இருந்து 7 கதிர்கள் வருகின்றன. விழுந்தது ஒரே ஒரு நெல்மணி, அதிலிருந்து ஒரு நெற்பயிர் முளைக்கிறது. அந்த பயிரிலே இருந்து 7 கதிர்கள் வருகின்றன. ஒவ்வொரு கதிரிலேயும் 70 மணிகள் இருக்கின்றன, நெல் மணிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் 100 மணிகள் இருக்கின்றன. 70 அல்ல, 100 மணிகள் இருக்கின்றன. அப்படி என்றால் 7
தருகிறான். அதே நேரத்தில் அடுத்தவர்கள் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய உதாரணம், அவர் வழுக்கு பாறையின் மீது மழை பொழிந்தது போல இருக்கிறது. ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறை வழுக்கி ஓடுகிற பாறை, எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த பாறை தண்ணீர் உறிஞ்சாது, அதிலிருந்து வழுக்கி ஓடிவிடும். அதே போல நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுடைய காட்சி பொருளாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது வழுக்கு பாறையின் மீது பட்ட மழைத்துளி போல் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதைவிட ஒரு விஷயம், உறவை பேணுகிறவர்களுக்கு, உறவுக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு, உறவை அரவணைப்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள் வளத்தையும் பெருக்குகிறான், அவருடைய ஆயுளையும் நீடிக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாராவது ஒருவர் தன்னுடைய செல்வம், தன்னுடைய பரக்கத் தனக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே இருந்து நினைத்தால், அவர் தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால், அவர் தம் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும், அது அல்லாஹ்வுடைய வரக்கத்துக்கு வழிவகுக்கிறது என்று சொன்னார். உறவினர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை விட 2 விஷயங்களிலே சிறப்பாக இருக்கிறது. ஒன்று, தர்மம் என்கின்ற வகையிலே அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தருகிறது. இரண்டாவதாக, உறவை பேணிக் கொள்வது என்கின்ற வகையிலேயும் உங்களுக்கு தர்மத்தை பெற்றுத் தருகிறது, நன்மைகளை பெற்றுத் தருகிறது. ஆகவே உறவை பேணுவதிலே வரக்கத்து செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போல நன்றி செலுத்தக்கூடிய நாமும் உள்ளமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஊர் இருந்தது, குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. 16வது அத்தியாயத்திலே 112வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு ஊர் இருந்தது, மிக வளமாக இருந்தது, நல்ல விவசாயம் இருந்தது, செழிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹ் மீதான பக்தி, பயம், நன்றி ஆகியவற்றை மறைத்தார்கள் ஆகியது போல. அப்படி மறந்த காரணத்தாலே, அல்லாஹ் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்த காரணத்தாலே அந்த ஊர் ஒற்றல் காடாக ஆக்கப்பட்டது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்பதாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம் என்பதை சொல்லி முதல் அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுத்தருகிறது. இல்லாவிட்டால் எந்த அல்லாஹ் தந்தானோ அதை அவனே பறித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படுகிறது. ஒரு ஹதீஸிலே ஒரு சம்பவம் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியிலே 3464வது பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் சற்று நீண்ட ஹதீஸாக இருக்கிறது. பனு இஸ்ராயீலுடைய குலத்திலே 3 பேர் இருந்தார்கள், 3 வகையினர் நபர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவருக்கு தொழுநோய் என்று சொல்லக்கூடிய குஷ்டரோகம், இன்னொருவர் வழுக்கை தலை, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியான பார்ப்பதற்கு விகாரமான தோற்றமுடைய ஒரு மனிதர், மூன்றாவதாக ஒரு கண் குருடர். இந்த 3 பேர் ஒருவர் கூட
என்ற உடனே அவர் அதை வைத்து பிறகு ஆரம்பிக்கிறார். பெரிய ஆட்டு பண்ணையை உருவாக்குகிறார். அதை கொண்டு குட்டிகள் உருவாகி ஒரு பெரிய ஆட்டு பண்ணை அவருக்கு சொந்தமாக போகக்கூடிய நிலைமையாகிறது காலப்போக்கில். அதற்கு பிறகு அந்த படுக்கை தலை அந்த பார்ப்பதற்கு விகாரமானவரிடத்திலையும் இதே மாதிரி கேட்கப்படுகிறது. அவரிடத்திலே கேட்கப்படுகிற போது அவர் சொல்கிறார், என்னுடைய இந்த விகாரமான தோற்றம் மறைய வேண்டும். அதே போல அவருடைய அந்த தோற்றம் மறைந்து நல்ல கருவென்ற முடியோடு மிக அழகான தோற்றத்திலே அவர் ஆக்கப்படுகிறார். என்ன வேண்டும் மோத்து என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒட்டகம் தான் தெரியும் என்று சொன்ன உடனே அவருக்கு ஒட்டகம் ஒன்று தரப்படுகிறது. சினை ஒட்டகம். அதை வைத்து ஒரு பெரிய ஒட்டக பண்ணையை அவர் உருவாக்கப்படுகிறார். கொஞ்ச காலம் போய்விடுகிறது. இவர்கள் 3 பேருமே பெரிய நிலைமையிலே இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் எந்த அளவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள், படையை மறக்காமல் இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக மீண்டும் அதே மாணவரை ஒவ்வொருவரிடத்திலேயும் குருடரிடம் குருடர் புறவும் வழுக்கை தலைவரிடத்திலே வழுக்கை தலையறையும் புறவும், அதே போல தொழுநோய் பிடித்தவரிடத்திலே தொழுநோய் பிடித்தவராகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைத்து தொழுநோய் பிடித்தவரிடத்திலே போய் மாணவர் கேட்கிறார், தொழுநோய் பிடித்த தோற்றத்தோடு எனக்கு தொழுநோய் பிடித்து விட்டது, மிகவும் கஷ்டப்படுகிறேன், ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அருள் செய்திருக்கிறான் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அருள் செய்தான், இதெல்லாம் என்னுடைய பரம்பரை சொத்து, இதெல்லாம் நான் பரம்பரையாக எங்களுடைய குடும்பம் ராஜ குடும்பம், எங்களுடைய ராஜ குடும்பத்திலே இருந்து வந்தது, இது யாரும் எனக்கு தரவில்லை, நானாக சம்பாதித்தது என்கின்ற நன்றி கெட்ட தனக்கோடு சொல்லக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லது நான் சொல்வது உண்மையாக இருந்தால் உன்னை எந்த நிலைமையிலே அல்லாஹ் முன்பு வைத்திருந்தாலோ அதே நிலைமை உமக்கு ஏற்படட்டும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு செல்வம் பறிபோகிறது. மீண்டும் பழைய தோற்றத்திலே ஆகிவிடுகிறார். அதே போல அந்த வடுக்கத்திலே அவரிடத்திலே போய் கேட்கிற போதும் இதே மாதிரியான நிலைமை. அவரும் சொல்லுகிறார், நான் பெரிய பணக்காரன், என்னுடைய பரம்பரையே பெரிய பணக்கார குடும்பம், அப்படி வந்தவர்கள் என்று சொல்லுகிற போது இதே செய்தியை சொல்லும் போது அவரும் அந்த நன்மை மறந்ததாக செய்தியை சொன்ன உடனே அவருடைய அருள் செல்வம் அல்லாஹ் கொடுத்த பரக்கத் அவரிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த குருடரிடத்திலே போய் கேட்கிற போது அந்த குருடர் சொல்லுகிறார், ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான், நான் ஒரு குருடனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அருள் செய்தான், அல்லாஹ் எனக்கு இப்படி செல்வத்தை தந்தான், அந்த செல்வத்தை கொண்டு நான் முன்னேறினேன், இந்த அளவுக்கு வந்துவிட்டேன், உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய என்னுடைய பண்ணையிலே எது வேண்டுமோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நல்லபடியாக நீங்களும் வாழுங்கள், என்னை போல முன்னேறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொன்ன போது அப்போதுதான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினார். யார் யார் அல்லாஹ்வை மறந்தார்களோ, செல்வம் வந்த பிறகும் வாழ்க்கை வந்த பிறகும் நல்ல நிலைமை வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிறகும் யார் யார் பழைய வாழ்க்கையை மறந்து அவர் வாழ்ந்தார்களோ அவருடைய செல்வமெல்லாம் மீண்டும் அல்லாஹ்வாலே பறிக்கப்படுகிறது இருப்பதாக அந்த ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த புகாரியிலே 3464வது ஹதீஸாக இருப்பதிலே அது அறிவிக்கக்கூடிய விஷயம்தான். ஆகவே வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்கிறார். நாம் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டவர்களை பார்த்திருக்கிறோம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக மிக கஷ்டப்பட்டவர்கள், 20 வருடங்களுக்கு முன்பாக மிகவும் கஷ்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு பொருளாதார நிலைமையிலே பெரிய நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வை மறக்காமல் அவர்கள் அந்த பழைய நிலைமையை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த பரக்கத், அல்லாஹ் தந்த அருளுடன் அது நீடித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் இன்னும் தந்து கொண்டே இருப்பான். ஆனால் யார் யார் அந்த வழுக்கை தலையரை போலவும் தொழுநோயாளியை போலவும் யார் யார் மறந்து விடுகிறார்களோ, யார் யார் தங்களை பெரிய நாங்களாகவே உருவாக்கி வந்ததாக நினைத்துக் கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை மறந்தார்களோ, அவர்களிடமிருந்து அல்லாஹ் தந்த செல்வம்
பறிக்கப்படும். அல்லாஹ் கொடுத்தும் பார்ப்பான், கெடுத்தும் பார்ப்பான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பரக்கத் எப்படி வரும்? பரக்கத் எப்படி வீட்டிலே உண்டாகும்? குர்ஆன் ஓதக்கூடிய வீடு, வீட்டிலே குர்ஆனுடைய சத்தம் ஒலிக்கக்கூடிய வீடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். உருவப்படம் இல்லாத வீடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். பெண்கள் 5 வேளையும் தொடக்கூடிய வீடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஷிர்க் வைக்காத வீடுகளுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஜோசியம் பார்க்காத வீடுகள், யார் யார் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ஏதாவது வகையிலே பரக்கத்து செய்கிறான். பாவ மன்னிப்பை இறக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்கிறான், பரக்கத்தை செய்கிறான். இறை அச்சத்தோடு வாழக்கூடியவர்கள், எப்போதும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு எந்த ஒரு காரியத்திலையும் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை செய்கிறான். பரக்கத்து எங்கே வரும், எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. எப்போதாவது நமக்கு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் உடனே அல்லாஹ்வை இகழ்வது, தவறாக பேசுவது, நான் உன்னை 5 வேளையும் தொழுதேனே, நோன்பு பிடித்தேனே, எல்லாம் செய்தேனே, என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு மீண்டும் வரும் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வை இகழக்கூடாது. பரக்கத்து எந்த ரூபத்திலே எப்படி வரும் என்று தெரியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு நெசவாளி பெண் தன்னுடைய மகளோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரசவைக்கு ஓடி வருகிறார். யா தாவூதே, நீங்கள் சொன்னீர்களே உங்களுடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவர்களை உயர்த்தி விடுவான், யாரையும் சோதிக்க மாட்டான், பெரிய நீதிமான் என்று சொன்னீர்களே. நானும் என்னுடைய மகளும் 3 மாதம் கஷ்டப்பட்டு இந்த நூல்கண்டை நூற்றோம். அந்த நூல்கண்டை கொண்டு போய் நாங்கள் சந்தையிலே விற்றால்தான் எங்களுடைய 3 மாத உணவுக்கு கிடைக்கும். அந்த 3 மாத உணவையும் சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் மீண்டும் உழைப்போம், மீண்டும் நூல் நூற்போம். அதிலே தான் எங்களுடைய ஜீவனம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி 3 மாதம் கஷ்டப்பட்டு நாங்கள் நூல்கண்டை நூற்று வைத்தோம். அந்த நேரத்தில் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை, ஒரு பறவை அந்த நூல்கண்டை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. இன்றைக்கு பச்சை பராதியாக உங்களுடைய அவையிலே வந்து பிச்சைக்கார கோலத்திலே நாங்கள் இருக்கிறோம் தாவூதே என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அவையிலே சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அமைச்சர் வருகிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேசுகிறார். யாரோ சில நாடுகளிலே இருந்து சில வியாபார கூட்டம் அவருடைய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார்கள், உங்களை தனியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லுகிற போது அந்த அம்மாவையும் அந்த பெண்ணையும் சற்று அமர்த்திவிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார்கள், யா தாவூத் அவர்களே, நாங்கள் உங்கள் நாட்டை கடந்து கப்பலிலே போய் கொண்டிருந்தோம். நாங்கள் கப்பலிலே நாட்டுக்கு நாடு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய ரத்தினக்கல் வியாபாரிகள், ரத்தனம், பவளம், முத்து, தங்கம் வியாபாரம் செய்யக்கூடிய கூட்டம் எங்களுடைய கூட்டம். நாங்கள் கப்பலிலே வந்து கொண்டிருக்கிறோம். கப்பல் நிறைய சரக்குகள் இருக்கின்றன. பெரிய பெரிய பணக்காரர்களாக நாங்கள் வருகிற போது, உங்கள் நாட்டுக்கு அருகிலே வருகிற போது எங்களுடைய கப்பலிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. அந்த ஓட்டையின் மூலமாக தண்ணீர் வந்து எங்களுடைய கப்பல் மூடக்கூடிய நேரமாக இருந்தது. நாங்கள் அல்லாஹ் இடத்திலே கையேந்தினோம், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று என்று. அப்போது எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை, ஒரு பறவை ஓடி வந்து அந்த பறவை அதனுடைய வாயிலே கவ்விக் கொண்டிருந்த அந்த நூல்கண்டை எங்களுடைய கப்பலிலே போட்டது. அந்த கப்பல் எங்கே தண்ணீர் வந்ததோ அந்த இடத்திலே போய் அடைத்துக் கொண்டது. இந்த நூலை நூற்றவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இதோ பிடியுங்கள் தாவூதே, இதிலே 1000 பொற்காசுகள் இருக்கின்றன. இந்த 1000 பொற்காசுகளையும் இந்த நெசவாளி உங்கள் நாட்டை சேர்ந்தவராகத்தான் இருப்பார். அந்த நெசவாளியிடத்திலே இந்த தங்க காசுகளை 1000 பொற்காசுகளையும் கொடுத்து விடுங்கள். எங்களுடைய அவ்வளவு பெரிய திரண்ட சொத்தை காப்பாற்றி கொடுத்தது அவருடைய கரங்களாலே நூற்கப்பட்ட இந்த நூல்கண்டுதான் என்பதாக சொன்னதுடன் அதை அவர் வாங்கி இந்த அம்மாவை அழைக்கிறார். நீ சொன்னாயே அல்லாஹ் நீதி இல்லாதவன், எங்களுக்கு நீதி செய்யவில்லை என்று எப்படி உனக்கு நீதி வந்திருக்கிறது பார்த்தாயா, உனக்கு எப்படி பரக்கத்து வந்திருக்கிறது பார்த்தாயா என்று சொல்லி அதை இந்த அம்மாவிடத்திலே கொடுத்ததாக தாவூத்
கஷ்டங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இகழ்வது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று பொறுக்கக்கூடிய அந்த பொறுமை நமக்கு வேண்டும். அல்லாஹ்வை சபிக்க கூடாது, அல்லாஹ்வை திட்டக்கூடாது. என்ன வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரக்கத்தை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்க்கையிலே எதெல்லாம் நமக்கு பரக்கத். இரவிலே படுத்த உடனே தூக்கம் வந்தால் அது பரக்கத். 3 வேளையும் பசித்தால் அது பரக்கத். சாப்பிட்டது செழித்தால் அது பரக்கத். நாம் நாம் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கு பரக்கத். நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவி நமக்கு பரக்கத். அதை வைத்து நல்ல விதமாக பரிமாணம் செய்கின்ற கணவன் நமக்கு பரக்கத். கேட்ட உடனே கடன் ஒரு பரக்கத். அதே போல கிடைத்த கடனை உடனே திருப்பி செலுத்தக்கூடிய வல்லமை அல்லாஹ் தந்தால் அது ஒரு பரக்கத். நல்லவர்களுக்கு உதவி செய்வது பரக்கத். அந்த உதவிக்கு பதிலாக அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது ஒரு பரக்கத். ஆகவே அருமையான பெரியவர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருந்து, நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலே இருந்து நாம் பரக்கத்தை நாடி, அல்லாஹ்வுடைய அருளை நாடி நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு பரக்கத்தாக அது அமையும். அதே நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரே ஒரு விஷயம், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லா பரக்கத்தும் ஒன்றாக இருப்பது ஒரு விஷயத்திலே, அவ்வளவு பரக்கத்தும் ஒன்றாக இருப்பது ஒரே ஒரு விஷயத்திலே. அல்லாஹ் சொல்லுகிறான், கிதாபுல் அன்ஜல்னா அலைக்க முபாரக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா பரக்கத்தும் ஒன்றிலே அடங்கியிருக்கிறது. அந்த பரக்கத் குர்ஆன், கிதாபுல் அன்ஜல்னா அலைக்க முபாரக். அதை குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறானோ, எதையெல்லாம்